முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டு இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பிரச்சார பேருந்தானது கரூரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். விவரம் தற்போது நாமக்கல்லில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டு விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் அங்கே வரக்கூடிய வழியில் அங்கு இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையம் என்ற ஒரு பகுதியில் அவருக்கு முதல் கட்டமாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த வரவேற்பை முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய முனியப்ப கோயிலிடம் அந்த பகுதியில் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அங்கு ஒரு 1000 பேரிடம் கூடியிருக்கின்றனர். இப்படி இந்த 2 இடங்களிலும் கரூர் மாவட்டத்திற்கான கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வரவேற்புகளை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் மிக முக்கியமாக அந்த அவர் பேசக்கூடிய அந்த உரையாற்றக்கூடிய அந்த இடத்திற்கு வரவிருக்கிறார். அப்படி விஜய் வரக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் தற்போது வரையிலும் கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த இடத்தில் காத்திருக்கின்றனர். கரூரை பொறுத்தவரையிலும் ஈரோடு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் தற்போது விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து பேசுகிறார்கள். தற்போது வரையிலும் கூட கிட்டத்தட்ட இந்த இடத்தில் 5000க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் இந்த இடத்தில் கூடி அவர் வந்து பேசக்கூடிய அந்த இடத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து தற்போது வரை யோசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட மிக பரபரப்பான ஒரு பேச்சை நாமக்கல்லில் தற்போது பேசியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அடுத்த கரூரில் இன்னும் என்னவெல்லாம் பேசவிருக்கிறார் ஏனென்றால் கரூர் மாவட்டமானது மிக முக்கியமாக தமிழக அரசியல் வரலாற்றிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பேசக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதன் காரணமாக இங்கே அவர் என்ன பேச போகிறார் என்று காண்பதற்கான கூட்டமானது இந்த இடத்தில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. காலையிலிருந்து கூட்டம் கொஞ்சம் மந்தமான நிலையில் இருந்து வந்தாலும் கூட இன்று சனிக்கிழமை சம்பள தினம் என்பதன் காரணமாக பல மக்கள் இன்று வேலைக்கு சென்று விட்டு அவரது சம்பளத்தை வாங்கிக் கொண்டு இப்போ தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக கடந்த ஒரு 3 மணி நேரம் அல்லது கடந்த ஒரு 4 மணி நேரத்திற்குள்ளாக இங்கு கூடிய கூட்டம் என்பது இந்த 5000 பேரும் இந்த இடத்தில் மிக ஒரே சமயத்தில் வந்து இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். இது விஜய் அவர்களுக்கு எந்த அளவிற்கான ஒரு வரவேற்பை தற்போது கரூரில் மக்களிடம் இருக்கின்றது என்பதையும் அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இடத்தில் இருக்கின்றன. காரணம் ஆங்காங்கே அவர் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பட்டும் என்று அவர் வீட்டில் காத்திருக்கக்கூடிய மக்கள் தற்போது நாமக்கல்லில் இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டு விட்டார் என்ற தகவலை அறிந்த பிறகு தற்போது இன்னும் அதிக அளவில் இந்த இடத்தில் விஜய் பேசக்கூடிய அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய உரையாற்றும் இடத்திற்கு வருவதற்கு தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல் அதில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக காலையிலிருந்து காத்திருந்த பெண்கள் பலர் தற்போது இந்த இடத்தில் இருந்து கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கடந்த சில தினங்களாகவே கரூரின் வானிலையானது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதாவது பகலில் வெயில் மாலையில் மழை என்ற ஒரு நிலை நிலவுகிறது. இது காலையிலிருந்து இந்த வெயில் சுட்டரித்த ஒரு சமயத்தில் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த காலநிலையானது மாறிக்கொண்டே வருகிறது. அதீத அளவிலான ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு சூழல். இதன் காரணமாக அதிகமான இங்கே ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் ஏற்கனவே சரிய தொடங்கி இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய இந்த தற்காலிக விளக்கு கம்பங்களும் ஆட தொடங்கி இருக்கின்றன. இப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார் என்று தற்போது அவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். எனவே அவர் வருவதற்குள்ளாக இன்னும் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த 5000 பேர் கூட்டம் என்பது இன்னும் 2 அல்லது 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.